السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمه الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله مولانا العظيم. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் அகிலத்தின் வல்லல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வழிகளை வாழ்ந்து ஆற்றி நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக நமக்கு முன்னால் பல நிகழ்வுகளை இந்த உலகத்திற்கு தந்து சென்ற சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் சென்ற ஆண்டு நாம் பார்த்து வந்த தப்சீரினுடைய விரிவுரையின் தொடரை இந்த வாரத்தில் நாம் தொடர்கிறோம். அல்லாஹு தாலா இந்த ஆண்டில் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த உரையை அவனுடைய இல்மிலே எப்படி அவன் எழுதியிருப்பானோ அதை கொண்டு அல்லாஹு தாலா நிறைவு செய்து தருவானாக. அன்பானவர்களே, குர்ஆன் என்பது சாதாரணமானதல்ல. எத்தனை ஆண்டுகள் பேசினாலும் சரி, எவ்வளவு வாரங்கள் பேசினாலும் சரி, பேசியவர் தான் அவர் பேச முடியாமல் போவாரே தவிர குர்ஆனுடைய சொல்லையும் அதனுடைய அற்புதத்தையும் எவராலும் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு குர்ஆன் சிறப்புக்குரியது. ஒரு சில செய்திகளை குர்ஆன் சம்பந்தமாக நான் சொல்லிவிட்டு இந்த வாரத்தினுடைய விரிவுரைக்கு நாம் வரலாம். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு முஹத்தீஸ், பெரும் ஹதீஸ் விரிவுரையாளர் என்று சொல்லப்படுகின்ற ஷா வலியுல்லா திஹ்லவி, மனசுல பேரை வச்சுக்கிறங்க, ஷா வலியுல்லா திஹ்லவி, டெல்லியை சார்ந்தவர்கள். இவர்களுடைய மகனார் தான் ஷா அப்துல் அசீஸ் திஹ்லவி. இவர்கள் குர்ஆனுடைய மகத்துவத்தை அவர்களுடைய காலத்தில் எப்படி நிலைநிறுத்துகிறார்கள் பாருங்கள். அவர்களிடத்திலே சில மதத்தை சார்ந்த சகோதரர்கள் வந்து சொன்னார்களாம், நீங்கள் உங்களுடைய மார்க்கம் உண்மையானது, சத்தியமானது என்று சொல்கிறீர்களே, எதை வச்சு சொல்றீங்க? என்ன காரணத்தை வைத்து சொல்றீங்க? நாங்களும் தான் இந்த ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறோம், பாருங்கள், எங்காவது விரிசல்கள் இருக்கிறதா, உடைந்து இருக்கிறதா? அப்ப எங்களுடைய மதமும் எங்களுடைய ஆலயமும் சத்தியமானது தானே என்றுதானே பொருள் வருகிறது என்று சில ஆலயத்தை சார்ந்தவர்கள் வந்து சொன்னார்களாம். அப்ப ஷா அப்துல் அசீஸ் திஹ்லவி, ஷா அப்துல்லா திஹ்லவியினுடைய மகனார், அவர்கள் சொன்னார்களாம், அப்படியா, குர்ஆனுடைய அற்புதத்தை உங்களுக்கு முன்னால் நான் நடத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஆலயத்தை காட்டுங்கள் என்று சொல்லி ஆலயத்துக்குள் வந்து ஒரே ஒரு குர்ஆன் வசனம், ரொம்பெல்லாம் ஓதலங்க, ஒரே ஒரு வசனம் தான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரஐதஹு காஷியம் முத்தஸத்தியம் மின் கஷியத்தில்லாஹ் என்று குர்ஆனில் வரக்கூடிய, குர்ஆனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம். அதை ஓதிதான் முடிச்சாங்க. அந்த ஆலயம் அப்படியே இடிஞ்சு விடுகிறது. வரலாற்றை எழுதியிருக்கிறார், கதை சொல்லவில்லை. இன்னைக்கு அவங்க வரலாறை படித்தீர்கள் என்றால் இந்த வரலாறு இருக்கிறது. அதிர்ந்து போய் விட்டார்கள். அப்படி என்னங்க உள்ள போய் செஞ்சீங்கன்னு கேட்டாங்களா? அப்படி என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் செய்யல, எந்த ஆயத்தை மலைக்கு மேலே இறக்கி வைத்தால் மலையை சுக்குநூறாக போய்விடும் என்று அல்லாஹ்
சொன்னானோ அந்த ஆயத்தை தான் ஓதுங்க. மலையே தாங்காது, இந்த மண்ணு பில்டிங்கா தங்கிற போகுது. என் ரப்பனுடைய அற்புதத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தினுடைய வெயிட், அந்த வெயிட்டை மழை தாங்காது. இது தாங்குமா? இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒன்று தாங்க குர்ஆன். முதல்ல நம்ம குர்ஆன் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் சொல்லட்டா, நமக்கெல்லாம் தெரியும் அந்த காலத்துல எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறோம்னா துல்காதாவிலாம் புறப்பட மாட்டாங்க. இன்னைக்கு ஃபிளைட் துல்காவில தான் புறப்படுது. ரமதானுக்கு முன்னாடியே கிளம்பிடுவாங்க. ஏன்னா 6 மாச காலம், 10 மாச காலம், 8 மாச காலம்லாம் போவாரு. 2 வருஷம் ஹஜ்ஜுக்கு, அதாவது ஹஜ்ஜுக்கு போறோம்னு சொல்லி நடையா நடந்து 2 வருஷம் வந்தவங்க எல்லாம் உண்டு. அதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு 4-5 வருஷம் தஃப்சீர்ல நான் சொல்லி இருக்கிறேன். அப்படி வந்தவர்கள் தான் அறிஞர் காசிம் என்று சொல்லக்கூடியவர்கள். கப்பல்ல ஏறிட்டாங்க ரமதானுக்கு முன்னாடி ஹஜ்ஜி செய்யறது. கப்பல் போய்கிட்டே இருக்குது. கப்பல் போய்கிட்டு இருக்கும்போது ரமதான் மாசம் வந்துருச்சு. ரமதான்ல நம்ம என்ன செய்யறோம்? இப்பதான் ரமதான் போடுச்சு, அப்படிதானே? நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம வேற மாசம் நீங்க சொன்னாதான் அப்பதான் தெரியும். இந்த ரமதான்ல நம்ம என்ன செஞ்சோம் பாருங்க, முழு குர்ஆனை ஓத கேட்டோமா இல்லையா? அப்ப ரமதான் வந்துருச்சு, கப்பல்ல இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போன கூட்டம். ரமதான் முடிச்சு, ஷவ்வால் முடிச்சு, துல்காதா முடிச்சு, துல்ஹஜ் வரணும். ஹஜ்ஜு வரணும்னா அப்ப வரணும், முன்கூட்டியே புறப்பட்டு இருக்கிறாங்க. ரமதான் மாசம் வந்துருச்சு, கப்பல்ல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆசை தராவீக்கு தொழுகணும்னு. கப்பல்ல தராவி தொழுகணும்னு ஆசை. எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்களா, நம்மள யாராவது ஹாஃபிதுகள் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களா? நம்மள யாராவது ஹாஃபிதுகள் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களா? ஒருத்தருமே இல்லை. ஒருத்தரும் இல்லையா? அப்படி எப்படி நம்ம தராவீக்கு தொழுகிறது அப்படின்னு யோசிச்சாங்களா? அப்ப அறிஞர் காசிம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் அறிஞர், அவர் பெரியவர் தான். அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, காலையில நான் ஒரு ஜூஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கேன், மாலையில இரவுல அதை நான் தொழு வைக்கிறேன். அப்படி முடியுமா? சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. காலையில ஓதி மனப்பாடம் பண்ணி மாலையில நான் தராவி தொழு வைக்கிறேன்னு சொன்னாராம். என்று சொல்லி ஆரம்பித்தவர்கள் கப்பல் 30 நாட்களாக கடலில் தான் மிதக்கிறது. ஒவ்வொரு இரவும் அவர்கள் தராவி தொழு வைத்தார்கள். முன்னாடி ஓதிலாம் ஹாஃபிது கிடையாது, கப்பல்லே தான் ஓதுனாங்க. காலையில ஓதி மனப்பாடம் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? மாலையில தராவி தொழு வைப்பாங்க. எங்க ஹாஃபிதானவர்களுக்கு முடியலங்க, டெக்ஸ்ட் விட்டு போயிட்டா தராவி தொழு வைக்க முடியல. எவ்வளவு தப்பு வந்தது. குர்ஆன் எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க. அல்லாஹ் யாருடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ அவர்களின் இதயத்தில் ஒரு 30 நாள் தேவையில்லை, 30 நிமிடத்தில் கூட அல்லாஹ் வைத்து விடுவான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், நம்ம எப்படி சட்டமேதை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய முஸல்லாவை நாம் வைத்திருக்கிறோமோ அது போன்று இமாம்களுடைய லீடர்ஸ் என்று சொல்லக்கூடிய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மிகச் சிறந்த ஒரு மார்க்க அறிஞர். இவர்களுடைய மாணவர்கள், பிரதான மாணவர்கள் 2 பேர். ஒன்னு அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், இன்னொன்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் பத்தி போன வாரம் தான் நான் சொன்னேன். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் சின்ன வயசுல உஸ்தாத பார்க்க வராங்க. புதுசா வராங்க மாணவர். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், உஸ்தாத் சொல்லுவாப்பா, என்னையும் உங்க மாசாவில் சேர்த்துக்கிறீங்கல்ல? என் மாசாவிலையா? ஆமா. நீ உனக்கு குர்ஆன் எதுவும் போத தெரியுமா அப்படின்னு. குர்ஆன் எதுவும் மனப்பாடம் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு யார் கேட்கிறா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். உடனே முகமது ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அப்படி ஒன்றும் மனப்பாடம் பண்ணலையே உஸ்தாத். அப்படின்னா என் மாசாவில் சேர்க்க முடியாது, போயிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்தாங்க, உஸ்தாத் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் தான் சொல்லிட்டேனம்மா, நீ குர்ஆன மனப்பாடம் பண்ணலன்னா நான் சேர்த்துக்கிற முடியாது. உஸ்தாத் நான் மனப்பாடம் பண்ணிட்டே சேர்த்துக்கிறேங்கன்றாங்களாம். என்ன சொன்னாங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி மனப்பாடமே இல்லை, ஒரு வாரத்துக்கு பிறகு எப்படி வந்து நிக்கிறாங்க? நான் மனப்பாடமே செஞ்சுட்டேன், என்ன சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. வேணுண்டா என்னை நம்பலண்டா உங்க வேற மாணவர்களை வச்சு என்னை செக் பண்ணிக்கிறீங்கடா. எங்கேயாவது ஆயத்தை கேட்க சொல்லுங்க, நான் ஓதுறேன். என்னை நம்பலண்டா எப்படி ஒரு வாரத்துல ஹாஃபிஸ் ஆக முடியும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தா உங்க மாணவர்களை யாரையாவது எழுப்பி என்ற ஆயத்தை கேட்க சொல்லுங்க, நான் ஓதுறேன். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான அறிவை எல்லாம் அவருக்கு கொடுத்திருக்கிறார், மன சக்தியை கொடுத்திருக்கிறார். மாஷா அல்லாஹ் என்று சொல்லி அவரை பாராட்டி தன்னுடைய மாணவராக எடுத்துக்கொண்டார்கள். மட்டுமல்ல,
இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய சட்டத்திற்கு பிறகு சாஹிபை என்ற அந்தஸ்தை அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் தான் பண்றாங்க. எப்படி ஷாஃபி மதுஹபிலே நபவி ரஹ்மத்துல்லாஹையும் ராஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை எல்லாம் நாம் முன்மாதிரியாக கொண்டிருக்கிறோமோ அதுபோன்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய சீடர்களாக இவர்கள் இருப்பார்கள். குர்ஆன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த குர்ஆனை தான் நாம் வாரந்தோறும் அதனுடைய விரிவுரையை கேட்டு வந்து கொண்டே இருக்கிறோம். ரமலான் முழுக்க இதை தான் திரும்ப திரும்ப ஓதிக் கொண்டிருந்தோம். எவ்வளவு சொன்னாலும் குர்ஆனுடைய பொருளும் பொருளுக்கும் முடியாது. அந்த அடிப்படையில் நாம் பல ஆண்டுகளாக பார்த்து வரக்கூடிய தஃசீர்களில் இந்த ஆண்டுடைய தொடக்கமாக சென்ற ஆண்டு விட்டதனுடைய தொடர்ச்சியை 128வது வசனம் சூரத்துல் பக்ரா. அன்பானவர்களே பாருங்க, ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டா, இந்த வாயத்தினுடைய முதல் வாரத்தினுடைய தஃசீர் துவாவிலிருந்து தொடங்குது. துவா தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்ச 2 துவா மனசுல வச்சுக்கிறீங்க. இந்த 2 துவாவை எப்போதும் உங்க தொழுகையில கேளுங்க, முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி வையுங்க. இதுக்கு பிறகு இருக்கிற என்ன சங்கதி இருக்குன்னு நான் சொல்றேன். இதுல என்னென்ன பாடை இருக்குன்னு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். அல்லாஹ் அதை ஹக்காக்கி வைப்பானாக. அன்பானவர்களே, அதில் வருகின்ற வசனத்தை பாருங்கள். 128 சூரத்துல் பக்ரா. ரப்பனா எங்கள் இறைவா, வஜஅல்னா முஸ்லிமைன் லக்க, எங்கள் இறைவா உனக்கு கட்டுப்பட்டவர்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக. உனக்கு கட்டுப்பட்டவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக என்று காபாவை நிறுவிவிட்டு யார் துவா செய்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறார். முஸ்லீம் என்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு பேரு முஸ்லீம். சரிங்களா? அஸ்லம என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், அல்லாஹ்வுக்கே சரணாகதி அடைகிறான்ல, சரணாகதிக்கு பேரு தான் அஸ்லம. அவன் ஒண்ணு சொன்னா கேட்டு நிக்கிறது அப்படின்னு துவா செஞ்சுட்டு அடுத்து என்ன சொல்றாங்களா? வமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக். அல்லாஹ்வே இந்த மாதிரி துவா நம்ம செய்யணுங்க. நம்ம துவாவுல நம்மளாம் துவா கேட்கிறோமா இல்லையா? என்ன மாதிரி துவா கேட்கிறோம்? இந்த மாதிரி துவா சொல்லி கொடுக்குறா பாருங்க. யாரு? நம்ம வாப்பா. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எப்படி சொல்லி கொடுக்குறா பாருங்க. என் சங்கதிகளில், எங்களுடைய சந்ததிகளில் உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக், உனக்கு கட்டுப்படுகின்ற ஒரு சமுதாயத்தை அமைப்பாயாக. நாமளும் முஸ்லிமா இருக்கணும், நம்ம மௌத்துக்கு பிறகும் கூட வருகிற நம்ம தலைமுறையும் முஸ்லிமாக இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? நம்மளும் முஸ்லிமா இருக்கணும். நம்ம வாழ்ந்துட்டோம், மௌத்தா போயிட்டோம், அதெல்லாங்க வாழ்க்கை. நம்ம முஸ்லிமா இருக்கணும். நம்ம மௌத்துக்கு பிறகு நம்மளிலிருந்து வரக்கூடிய சந்ததியில் ஒரு பகுதியினர் முஸ்லிமாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாப்பாமார்கள் எல்லாமே முஸ்லிம்கள்னு ஒரு தாரீഖിல சொல்லி கொடுப்பாங்க. நீங்க மதரசாக்கள்லாம் போனா தாரீഖுல் இஸ்லாமா இருக்கட்டும், தாரீഖுல் முஹம்மதா இருக்கட்டும், இல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கட்டும், அப்படி எழுதுவாங்க. உம்மஹாத்து தாஹிராத் ஆபாயில் கிராம் என்று எழுதுவார். ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம். அவங்க தந்தைமார்கள் எல்லாம் மேன்மைக்குரியவர்கள், தாய்மார்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள் என்றுதான் பாடம் நடத்தி கொடுப்பாங்க. ஏன் தெரியுதா? நீங்க நம்ம என்ன நினைப்போம்? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லா தானே, அவங்க எங்க முஸ்லீம் ஆனாங்க, அவங்க அத்தாவுடைய அத்தா எங்க, இப்படியே தான் நம்ம சிந்தனை போயிட்டு இருக்கோம். அப்படி போகக்கூடாது. எப்படி துவா செய்யறாங்க பாருங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என் சமுதாயத்தில், என் சந்ததியில் ஒரு கூட்டம் முஸ்லிமாகவே இருக்க வேண்டும். அந்த இஸ்லாமிய மனித சங்கிலியினுடைய தொடரில் வந்தவர்கள் தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? நம்ம ரசூலுல்லாஹ் எந்த சந்ததியில வந்தவங்க? வாப்பா 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 வாப்பா. எந்த வாப்பா அது? உம்மத்த முஸ்லிமத்தல் லக். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவா. அடுத்து கேட்கிறார்கள், வ அரினா மனாசிகனா, அல்லாஹ்வே எப்படி உன்னை வழிபட வேண்டும் என்று எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக. நமக்கு அவன் தானே சொல்லி கொடுக்கணும். நம்மளுக்கு வழிபட தெரியுமா? நமக்கு அவன் தானே சொல்லி கொடுக்கணும். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை தந்ததும் அவன் தான், குர்ஆனை சொல்லி கொடுப்பதும் ரஹ்மான் தானே சொல்லி தர்றான். அப்ப மனாசிக், மனாசிக்னா அசல்ல ஹஜ்ஜுக்குரிய வேலைகளுக்கு நுஸ்கும்பாங்க. ஹஜ்ஜினுடைய காரியங்களுக்கு தான் மனாசிக் என்று சொன்னாலும் அவங்க காபாவை தானே கட்டி இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன கட்டி இருக்கிறாங்க? காபாவை தானே கட்டிட்டு துவா கேட்கிறாங்க. காபாவை கட்டிட்டு சொல்றாங்க, காபாவை கட்டிட்டேன்,
ஆனா இதுக்கப்புறம் இதை என்ன அமல் செய்து சிறப்புப்படுத்தன்னு எனக்கு தெரியல. நம்மளாம் தெரியாட்டிலே தெரிஞ்ச மாதிரி பண்ற பில்டப் இருக்கு பாருங்க. அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் சொல்றாங்க, நான் உன்னை எப்படி வணங்கினால் உனக்கு பிடிக்குமோ அதை எனக்கு நீ சொல்லிக் கொடுப்பாயாக. என்ன துவா பாருங்க. வஅரினா மனாசிகனா, உன்னை எப்படி நாங்கள் வழிபட வேண்டும் என்று எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக. அப்படி நீ சொல்லி கொடுத்தது பிரகாரம் நாங்கள் வணங்குகின்ற போது ஏதாவது தவறு வந்துவிடலாம் ரப்பே, ஏதாவது பிழை வந்து விடலாம் ரப்பே, ஏதாவது அதில் குற்றம் வந்து விடலாம் ரப்பே. ஒத்துபா அலைனா, எங்களை மன்னித்து விடுவாயாக. எழுப்பாரு. இன்னைக்கு நம்ம தொழுதுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேட்கிறோம்லங்க. தொழுது பிறகு என்ன செய்வோம்? தொழுது துவா கேட்கிறாங்கல்ல, துவா கேட்க முடியாது என்ன செய்வோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? சொல்லணும். ஏன் கேட்கிறோம்? தொழுது நீ அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்ற மாதிரி விதத்துல நம்ம தொழுதோமான்னு தெரியல. அதான உண்மை. அதனால அல்லாஹ்வே நீ சொன்னது மாதிரி அல்லது ஒரு நபி காட்டி தந்த மாதிரி நான் தொழுதோமான்னு இல்லை. நான் இங்க இருந்த என்னுடைய எண்ணமெல்லாம் என் கடையில இருந்துச்சு. நான் இங்க இருந்த என் சிந்தனை எல்லாம் என் வீட்டுல இருந்துச்சு. நான் இங்க இருந்த என் சிந்தனை எல்லாம் என் புள்ளட்ட இருந்துச்சு. இல்ல வெளியில இருக்கிற என் பைக்கை பத்தி சிந்தனையா இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு இருந்திருக்கிறோமே, இதுல ஏதாவது தவறு இருந்தா என்னை மன்னிச்சிருவாயாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேட்கிறோமா இல்லையா? அது இங்கிருந்து வந்ததுதான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்ததுதான். காபாவை கட்டுறாங்க, கட்டி முடிச்சுட்டு கேட்கிறாங்க, இதுக்கு சரியான வழிமுறை எனக்கு சொல்லி கொடுன்னு கேட்கிறாங்க. அப்படி வழிபடும் போது தவறு இருந்தா என்னை மன்னிச்சிருன்னு கேட்கிறாங்க. என்ன இது பாருங்க. இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், ரப்பே நீதான் பாவ மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறாய், ரொம்ப அருளாளனாக இருக்கிறாய். இந்த ஆயத்தை மனசுல வச்சுக்கிறேங்க. அடுத்து இன்னொரு துவா. இந்த ரெண்டு துவாவுக்கு பிறகு என்னென்ன விஷயம் இருக்குன்னு பின்னாடி நான் சொல்றேன். இன்னொரு துவா, இதையும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். 129வது வசனமாக சூரத்துல் பக்ராவிலே இடம்பெறுகிறது. இது யாரு செய்த துவா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல பார்த்தா துவாவு இப்ராஹிம்னு போட்டா இது வரும், துவா யூனுஸ்னா தனியா வரும், துவாவே யாக்கூப்னு போட்டா தனியா வரும், துவாவே ஜக்கரியான்னு போட்டா தனியா வரும். இப்போ ஒவ்வொரு நபி செஞ்ச துவா இருக்குது குர்ஆன்ல. இது துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாக்கள்ல இது ஒன்று. காபாவை கட்டுறாங்க, சூப்பரான பணி. அதை விட என்ன பணி வேணும்? இன்னைக்கு லட்சம் பேர் இன்னைக்கு தவாப் செய்யறாங்கன்னு சொன்னா அதனுடைய எல்லா நன்மைகளும் அந்த குடும்பத்தார்களுக்கு தான் இருக்கிறது. அப்படிதானே? அஹ்லல் பைத் அல்லாஹ் சொல்றான். அஹ்லல் பைத் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, அந்த குடும்பத்தினர் தான். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கும் அஹ்லல் பைத்ன்ற பேர் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துக்கும் அல்லாஹ் அஹ்லல் பைத்ன்ற பேரை குர்ஆனிலே கொடுக்கிறான். மனசுல வச்சுக்கிறோம். சரி, என்ன துவா? ரப்பனா, எங்கள் இறைவா, வபாஸ் ஃபீஹிம், எங்களுக்கு நீ அனுப்பி தருவாயாக. எப்படி சொல்றாங்க? ஃபீஹிம்ங்கறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் இந்த பரம்பரையில் வந்தவர்கள் என்று சொன்னேன் தெரியுமா? அந்த வசனம் அப்படிதான் இருக்கு. ஃபீஹிம், அவர்களிலிருந்து எங்களுக்கு தருவாயாக. எவர்களிலிருந்து? எந்த உம்மத்திலிருந்து ஒரு கூட்டத்தை முஸ்லிமாக ஆக்கி வை என்று நான் துஆ செய்தேனோ அந்த முஸ்லிமான பாரம்பரியத்திலிருந்தே எங்களுக்கு அனுப்பி தருவாயாக. ரசூலன், ஒரு ரசூலை. அப்ப நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பாப்பமார்களும் தந்தைமார்களும் முஸ்லிமானவர்கள் தான் என்பது இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனமே அப்படிதான் சொல்லுகிறது. அவர்களிலிருந்து எங்களுக்கு தருவாயாக. ரசூலன் மின்ஹும், ஒரு ரசூலை தருவாயாக. என்ன மாதிரி இருப்பாங்க தெரியுமா அந்த ரசூலு? நம்ம ரசூலு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்படுறீங்களா? இந்த ஆயத்தை எடுத்து பாருங்க. நம்ம ரசூல் யாருன்னு நம்ம போற போக்கில் என்ன சொல்லி விடுவோம்? அவங்கள உண்மை நபி, எழுத படிக்க தெரியாது, நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம அப்படி சொல்லிவிட்டு போயிடுவோம். அல்லாஹ் சொல்றான், யத்லு அலைஹிம், அந்த நபி தான் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஓத தெரிஞ்சவங்க தானே ஓதி காட்ட முடியும். ஆயாத்திகே, உன்னுடைய வசனங்களை அவர்கள் மக்களுக்கு ஓதி காட்டுவார்கள். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத, வேதத்தையும் ஞானத்தையும் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். வயுஸக்கீஹிம், இன்னும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீதான் நிச்சயமாக யாவற்றை மிகைத்தவனாக ஞானமுடையவனாக இருக்கிறாய். நான் ஏற்கனவே அஸ்மாவுல் ஹுஸ்னாவுக்கே ஒரு வாரம் சொல்லி இருக்கிறேன். அஸீஸுல் ஹகீம் ஏன் முடிகிறது, முன்னாடி உள்ள தவ்வாபுர் ரஹீம் எப்படி முடிகிறது, இதுவே குர்ஆனை நமக்கு நல்லா கூர்ந்து ஓதும் போது தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு ஆசை மாத்தி ஓதுனாலும் இந்த ஆயத்துல அஸீஸுல் ஹகீம் தான் வந்து கண்டுபிடிச்சிடலாம், பொருள் தெரிஞ்சாங்க. சரி, கை இதுல என்ன சொல்லலாம் பாருங்க. அல்லாஹ் ஒண்ணு அந்த நபி ஓதி கொடுப்பாங்க, யத்லு அலைஹிம், ஓதி கொடுப்பாங்க. திலாவத்துன்னு ஒன்று இருக்கு. குர்ஆன் ஓதுறது தான், படிக்கிறது இல்லை. குர்ஆன் படிக்கிறது நம்ம ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா,
குர்ஆன் படிக்கிறதா ஓதுறதா? ஓதுறது. இக்ரா படிப்பீராக தர்ஜமா பண்ணி வச்சிருப்பாங்க. தர்ஜமா படிப்பீராக அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிற நீஷ் படிக்கிற பாத்தீங்களா, அது படிக்கிறது. எதை நன்மையாக நினைத்து நாம் வாசிக்கிறோமோ அது பேர் ஓதுறது. அதுக்கு சவாப் இருக்கு. நீங்க சும்மாலாம் அலிஃப் லாம் மீம் சும்மா ஓதல, 30 நன்மை அக்கவுண்ட்ல வந்துருது. எத்துலு திலாவத், அதுக்கு பேர் திலாவத்னு சொல்லுவாங்க. அப்ப குர்ஆன் என்பது படிக்கிறதல்ல, ஓதுறது. ஏண்டா நம்ம நபி படிச்சு கொடுக்கல, ஓதி கொடுக்குறாங்க. குர்ஆன் மத்த எல்லாத்தையும் நம்மளுக்கு படிச்சு கொடுத்தாங்க. சரி, வயல்லிமுகமல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தை ஞானத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். இதான் படிச்சு கொடுக்கிறது. மேலும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். இந்த 3 வேலையை செஞ்சாங்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? முதல் விஷயம், 2 துவாவுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல ஃபர்ஸ்ட் துவா சொல்றது நம்ம அல்லாஹ்வுக்காக இருக்கணும். முதல் செய்தி, நம்ம அல்லாஹ்வுக்காகவே இருக்கணும். அப்படின்னா எங்களை ஆக்கி வைக்கணும். அப்படி நம்மளாம் முஸ்லீம்னு சொல்றோம், முஸ்லீமாகவே இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் துவா சொல்லி கொடுக்குது. 2வது துவா என்ன சொல்லி கொடுக்குது என்று கேட்டால், குர்ஆனை அதிகமாக ஓதணும். 2வது குர்ஆனின் பிரகாரம் நாம் வாழணும், நம்மளுடைய மனதை பரிசுத்தப்படுத்தணும். அப்படி இப்ப வாங்க, நபி என்ன செஞ்சாங்கன்னு சொல்றோம் பாருங்க. நம்மெல்லாம் ஏன் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம்? யாராவது வந்து என்ன சொல்லுவோம்? நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சொல்றோம்? நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா உங்களுக்கு இங்க ஒருவர் இருக்கிறார், முன்மாதிரியான மனிதர் அவர். நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, சொல்லிட்டா உள்ள வந்துருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு முன்மாதிரியாக ஒரு மாமனிதர் இருக்கிறார். யார் அவர்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ் போதும் உள்ள வர்றதுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள வந்துட்டா யாருக்கு கிடைச்சதா? எவ்வளவு gift கிடைச்சது? முஹம்மது ரசூலுல்லாஹிட்ட மாமனிதர் கிடைத்து விடுகிறார்கள். அதை சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படி பாருங்க, எங்கேயுமே இது கிடையாது, எந்த இடத்துலயும் கிடையாது. இங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா போதும், பெரிய கிஃப்டான ஒரு மாமனிதர் கிடைத்து விடுவார். அவர் பேர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க உங்களுக்கு எதெல்லாம் சொல்லி தருவாங்க? எப்படி அல்லாஹ்வுக்காக வாழணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்காக சஹாபாக்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள்கிட்ட எப்படி வாழணுங்கிறத ஒரு தடவை ரசூலுல்லாவுடைய ஒட்டகத்தை காணல. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, அதை காணலைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, ஒட்டக காணல, போய் தேடி பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் தேடி பார்க்கிறதுக்காக போனாங்க. பக்கத்தில் இருந்த சில மஜூசிகள், முனாஃபிகீன்கள், மஜூசிகள் முனாஃபிகீன்கள், என்னடா இது, யுஹ்பிரு பி கபரி ஸமா லா யத்ரி ஐன நாகதஹு, என்ன இது வேடிக்கையா இருக்கு, வானத்துல உள்ள செய்தி எல்லாம் சொல்றாங்க, ஆனா லா யத்ரி ஐன நாகது, ஒட்டகம் எங்க இருக்குது கூட அவ ஒட்டகத்தை கண்டுபிடிக்க முடியலையே இப்படி கேலி பேசினாங்க. நபின்னு சொன்னா வானத்துல வர செய்தி எல்லாம் சொல்ல தெரிஞ்சவருக்கு ஒட்டகம் எங்க போச்சுன்னு சொல்ல தெரியலையேன்னு சொன்னாங்க. கிண்டல். யாரு கிண்டல் பண்ணாரோ அவரையே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. வந்து சஹாபாக்கள் 2 பேரை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, இவரை கூட்டிட்டு போங்க, இந்த இடத்துல இந்த மரத்துக்கு கீழே ஒட்டகம் இருக்கும், போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு போனாங்க. சஹாபாக்கள் அவரை கூட்டிட்டு போனாங்க. அதே இடத்துல அதே மரத்துக்கு கீழே நிக்கிற அந்த ஒட்டகம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்ப முடிஞ்சிருச்சுல விஷயம். ஃபர்ஸ்ட் பேசினார்ல ஏளனமா, அவர் திரும்ப கேட்டாரா, இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நான் இதை பேச மாட்டேன்ல, ஃபர்ஸ்டே சொல்லும் போதே என் ஒட்டகம் இந்த இடத்துல இந்த மரத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லி இருக்கலாம்ல, தேடி பாருங்க, எதுக்கு சொன்னீங்க, என்னதுக்காக சொன்னீங்க அப்படின்னு கேட்டா. திரும்ப அவரை கூப்பிட்டு, இங்க வா வாப்பா, அப்படி இல்லை செய்தி, அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை தான் நான் சொல்ல முடியும், அல்லாஹ் எப்படி சொல்றானோ அப்படிதான் சொல்ல முடியும், அல்லாஹ் எவ்வளவு சொல்றானோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் இஷ்டப்படிலாம் பேச முடியாது. எனக்கு தெரிஞ்சாலும் கூட அல்லாஹ் இதை சொல்லுவேன்னா அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். அல்லாஹ் கட்டுப்படுறது எப்படி பார்த்தீங்களா? நம்மெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டாலும் வாப்பாவுக்கு கூடுதலா பேசி உங்களை விட எனக்கு தெரியுதுன்னு தானே காட்டிக்கிடுவோம். அப்படித்தானங்க? ஒட்டகம் இங்கதான் இருக்குன்னு ரசூலுக்கு தெரியும், ஆனாலும் போய் தேடிட்டு வாங்கட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் உத்தரவு அவ்வளவுதான்.
அதான் சொல்றாங்க, எங்க இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தாதான் நான் பேசுவேன். அவன் எவ்வளவு பேசுன்னு சொன்னாதான் நான் பேசுவேன். இதுதாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது. இதை சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு வழிமுறையை சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் முஸ்லிம். முஸ்லிமாக எங்களை வைங்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு எப்போது கட்டுப்பட்டு இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறானோ அதை அப்படி செய்வது. இது முதல் செய்தி. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொல்லி கொடுத்த அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? நாம் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது. எந்த இடத்தில் சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை கடந்து போக வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். இதுவும் அல்லாஹ்வை நெருங்கி போறதுக்கு உண்டான வழி. அந்த நபி என்ன செய்வாங்க? ஓதி கொடுப்பாங்க, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க, அவங்க மனசை சுத்தப்படுத்துவாங்க. நல்லா சொன்னானா இல்லையா? ஒரு தடவை ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. நல்லா கேட்டுக்கிறேங்க, வர நிகழ்வா கேட்டுக்கிறேங்க. ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சஹாபியை. ஏன்னா அவங்க பாப்பா வஃபாத் ஆயிட்டாங்க. எல்லாம் பொம்பளை பிள்ளைகளா விட்டுட்டு மௌத்தா போயிட்டாங்க. அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரசூலுல்லாஹ்க்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அந்த வீட்டுக்கு போனா சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். ரசூலுல்லாஹ்வுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அந்த வீட்டுக்கு போனா சாப்பிடுவாங்க. பிரியமான வீட்டுக்கு போனா சாப்பிடுறது. நான் ஹஜ் உம்ராக்கு போனா எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு உகது பிளேஸ் இருக்கு. உகது கூட்டிட்டு போவாங்களா இல்லையாங்க? அப்படிதான் கூட்டி போயிருப்பாங்கல்ல உகதுக்கு. உகது இடத்துக்கு போனா சில விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். உகதை நம்மை விரும்புகிறது, உகதை நாம் நேசிப்போம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அங்கெல்லாம் ஏதாவது சாப்பிடுவாங்க. உகது மலை ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். உகதுக்கு ரசூலுல்லாஹ்வே ரொம்ப பிடிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உகது யுஹிப்புனி, நம்மளும் உகதை நேசிக்க வேண்டும், உகதும் நம்மளை நேசிக்கிறது என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் உகதுக்கு போனா அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற 2 இலையை பறிச்சு சாப்பிடுவாங்களாம். ரசூலுல்லாஹ் 2 இலையை பறிச்சு, அதனால முன்னாடி ஹஜ்ஜுக்கு போனவங்களாம் பார்க்கலாம், அங்கே போயிட்டா 2 இலை பறிச்சு சாப்பிடுவாங்க. இப்பெல்லாம் இங்கே மரம்லாம் இல்லை, பறிச்சுலாம் திங்க முடியாது. முன்னாடி உள்ள உஸ்தாதுமார்கள் ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க சொல்லுவாங்க. இப்போ என்ன செய்யறாங்க தெரியுங்களா? இப்போ போற ஆலிம்கள் உஸ்தாதுமார்கள் பாருங்க, நீங்களும் ஹஜ் உம்ராவுக்கு போகும்போது மனசுல நினைவா வச்சுக்கிறீங்க. உகதுக்கு கூட்டி போயிட்டு தான் வருவாங்க. உகதுக்கு போகும்போது இதை செய்யணும்னு சொல்லி உகதை கூட்டிகிட்டு போகும்போது என்ன செய்வாங்கன்னா அங்கே போய் எதையாவது வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு பேரிச்சம்பழம், ஒரு சம்சம். இது ஹரம்ல நல்லாவே கிடைக்கும். ஹரம்ல நல்லாவே கிடைக்கும். மக்காவுல முட்டை குடிச்சிருப்பாங்க. மதீனாவுலயும் அவ்வளவு ஃப்ரீயா கிடைக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உகதுக்கு வந்தப்ப காசு கொடுத்து வாங்கி குடிப்பாங்க. காசு கொடுத்து வாங்கி பேரிச்சம்பழத்தை திம்பாங்க. அது தனக்கு பிடிச்சிருக்கிறது வேறு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிச்ச இடம், அந்த இடத்துல எதையாவது ஒண்ணு வாங்கி சாப்பிடணும்னு சாப்பிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? சொல்லுங்க, நியத்துவோம். அப்பதான் அங்கே எல்லாம் கூட்டிட்டு போவோம். அப்படிதான். அது ரொம்ப முக்கியமானது. அதனால நம்ம ஒரு லாஜிக் எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நம்ம செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியமான ஒருவருடைய வீட்டுக்கு போனா சாப்பிடுவாங்க. அப்படி போன வீடு தான் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. இவருடைய தகப்பனார் பெரிய சஹாபி. தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக தர வேண்டும் என்று சொல்லி தந்தவர்கள். ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. கேட்டாங்க, பாப்பா என்னம்மா வீட்டுல இருக்குன்னு கேட்டாங்க. வீட்டுல என்ன வச்சிருக்கிறீ அப்படின்னு சொல்லாட்டு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை நாயுமே, ஒரு காஞ்ச ரொட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. காஞ்சி போன ரொட்டி இருக்குன்னு சொன்னாங்க. கொண்டு வா பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படி இருக்கு பாரு. நம்ம ரசூலுல்லாஹ் உயர்ந்தர கார்ல போனவங்க கிடையாது. ரசூலுல்லாஹ் எங்கேயாச்சும் இருக்குதா? கஸ்வாங்கிற ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ்க்கு சொந்தமானது நம்ம வரலாற்றுல கேள்விப்பட்டிருப்போம். அப்படிதானுங்க? கஸ்வான ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. ஆனா கேள்விப்பட்டிருப்போமே தவிர ஹதீஸ்ல எப்படி வரும் தெரியுமா? வஹுவ யர்கபுல் ஹிமார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையில் பயணித்தார்கள் என்று வரும். இன்னைக்கும் பெரும்பெரும் ஆலிம்கள் கழுதையில உட்கார்ந்து பார்ப்பாங்க. அது ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடம். ஆனா ஜீவம் அன்னைக்கு ரசூலுல்லாஹ் நான் கஸ்வாவுல தான் போவேன் என்று ஒரு அனுமதிக்கல. அன்றைய காலத்தினுடைய நிலை குதிரையில போறதே பெருமையாக நினைத்த காலம். அது பெருமையாக நினைப்பார்கள். அது குறைச்சு உழைத்தவர்கள் இறங்கி போக மாட்டார்கள். அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் கழுதையில் பயணித்தார்கள். ஹதீஸ்ல வரும்போது ஈரக்கொலையை நம்மளுக்கு நடிக்கிறோம். எம்பெருமானார் கழுதையில் பயணித்தார்கள் என்றால் தனக்குன்னு இப்படி ஒரு துன்யாவில் தர வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. ஒரு உயர்ந்த தரத்தை எடுத்துக்கலாம்.
ஒரு உயர்ந்த தர, நான் ஜும்மாவில் கூட சொன்னேன், ஒரு ஹோட்டல்ல இன்னைக்கு உயர்ந்த தர ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுறோம். அப்படி கூட ரசூலுல்லாஹ் விருப்பம். ஒரு பிராண்டடான ஒரு பொருளை வாங்கி தான் போட்டுக்கிறோம். அப்படி ரசூலுல்லாஹ் பிராண்டட விரும்பல. ஆனா அல்லாஹ் சொன்னானா இல்லையா, நீங்க நினைச்சா உஹது மலையே தங்கமாக்கி தரேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உஹது மலையே எனக்கு தங்கமாகி இருந்தாலும் 3 நாளில் அதை காலி செய்து விட்டு இருப்பதையே நான் விரும்புகிறேன். 3 நாள் நான் காலி பண்ணிடுவேன், 4வது நாள் என் வீட்டுல ஒரு திருகம் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க சார். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். எதுக்கு பாஜமும் வாயில சொல்றதில்ல, வாழ்ந்தவர்கள். சஹாபாக்களுக்கு முன்னாள் வீட்டுக்குள்ள போனாங்க. ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு வீட்டுல கேட்கிறாங்க, பாப்பா என்ன பாப்பா இருக்கு அப்படின்னு. ஒன்னும் இல்லை, நான் காஞ்ச ரொட்டி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. காஞ்ச ரொட்டி தான் இருக்க, கொண்டு வா பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு ஊத்திக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க. ஊத்திக்கு என்ன இருக்கு அப்படின்னு. ஒன்னும் இல்லைங்க, ரசூலுல்லாஹ் விருந்துக்கு வந்தா யோசிப்பாங்க, மதீனாவுல ஒரு வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் விருந்துக்கு வர்றாங்கண்டா அதை விட விருந்தாளிகளை பெற்ற வேறு வீடு இருக்குமா? இருக்குமாங்க? ஜன்னத்து கூட நாயகம் போனதுக்கு அப்புறம் தானங்க அழகு பெறும். உங்களுக்கு உண்மைதானுங்க, ஜன்னத்து கூட ரசூலுல்லாஹ் உள்ள போனாதான் அழகா இருக்கும். ஆனால் மதீனாவிலே ஒரு குடிசை வீட்டுக்குள் முகமது ரசூலுல்லாஹ் உள்ள போனாங்கண்டா அந்த வீடு எவ்வளவு அழகு வச்சிருக்கும். யோசித்து பாருங்க, எவ்வளவு அழகு வச்சிருக்கும். அந்த வீட்டில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், நாயகம் என்ன வாப்பா இருக்குன்னு கேட்கிறாங்க. காஞ்ச ரொட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஊத்திக்க என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க. ஒண்ணு இல்ல நாயகமே, ஒரு கல்லு, ஒரு சிறுக்கா, ஒரு வினிகர் அதை வச்சிருக்கிற நாயகமே, அது உங்களுக்கு தரும் அளவுக்கு தரவில்லை நாயகமே சொன்ன போது அவர் கோவித்து கூடக்கூடாது, நொந்து போய்விடக் கூடாது, அவர் சிறுமை விட்டு போயிடக்கூடாது, கூடி குறுகி போயிடக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நிஅமல் இதாமு அல் ஹல், சால்னாலே சூப்பர் சால்னா வினிகர் தான், சிறுக்கா தான் என்று சொன்னாரு. என்ன வார்த்தை பாரு. அப்புறம் என்ன ஆனிச்சு தெரியுங்களா? அதுக்கப்புறம் அது வரைக்கும் கூட அந்த வினிகரை ஜாபீர் பின் அப்துல்லா கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். குடும்பத்தினுடைய வறுமை, அவ்வளவு பெரிய வறுமை. எம்பெருமானார் எப்போது இதுதான் சிறந்த சால்னா என்று சொன்னார்களோ அதுக்கப்புறம் அவர்கள் போற இடமெல்லாம் விருது கொடுத்தாலும் கல் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, சிறுக்கா இருக்கா, வினிகர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டில குடிசை வீட்டுக்குள்ள போய் விருது கொடுத்தவர் நோகக்கூடாதே என்பதற்காக மட்டும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. தாழ்த்தப்பட்டவன், ஒண்ணு இல்லாதவன், அவரை சாப்பிட்டுக் கொண்டு இருப்பவன் உயர்தர உணவை பார்த்து விட்டு ஏங்கிவிடக் கூடாது அல்லவா? ரசூலுல்லாஹ் அப்படியே பார்வையை திருப்புறாங்க. சாப்பாடுங்கிறது நம்ம நினைக்கிறது இதுதான் பெஸ்ட் உணவு, எழுதி போட்டிருப்பாங்க உயர்தர சைவ ஹோட்டல், அது நம்ம நினைக்கிறது அல்ல. நீங்கள் விவசாயத்தை போய் கேளுங்க, பழைய சோறும் வெங்காயம் தான் சூப்பர் என்று சொல்லுவாங்க. மனசை பொறுத்து இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதுதான் சிறந்த உணவு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பாரு, ஞானத்தை எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க பாரு, இந்த மாதிரி செய்தியை சொல்லிக் கொடுக்குறாங்க பாரு. இதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை. இந்த மாதிரி முறையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த மாதிரி பாடம் படிக்கிறவங்க எப்படி வருவாங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பாடம் படிக்கிறவங்க அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா, இன்னொரு ஒரு செய்தியை சொல்லுவார். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா இந்த சஹாபியை படிக்கும் போதெல்லாம் கண்ணீரை கொட்டிவிடும். உமர் ரலியல்லாஹு ஆச்சரியப்பட்டு போன தோழர்கள் ஒரு தடவை பல முறை இதை சொல்லும் போதெல்லாம் சிலிர்த்து விடும் மேனிகள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு அறையில் இருக்கின்ற போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், தமன்னு, உங்கள் ஆசைகளை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் அவரவர் ஆசைகளை சொன்னார்கள். கலிஃபா அவர்களே, இந்த அறை முழுக்க எனக்கு தங்கமாக இருந்தால் ஃபஅதஸத்தக் பிஹி, அல்லாஹ்வின் பாதையில் அப்படியே அள்ளி கொடுத்து விடுவேன் என்று ஒரு சஹாபி சொன்னார். கலிஃபா அவர்களே, இந்த அறை முழுக்க எனக்கு வெள்ளி கிடைத்தால் ஃபஅன்ஃபிகு பிஹி, இதை அப்படியே அல்லாஹ்வின் பாதையில் தர்மமாக தந்து விடுவேன் என்று சொன்னார். இப்படி சொல்லிக் கொண்டு வருகின்ற போது கலிஃபா அவர்கள்ட்ட கேட்டாங்க எல்லாரும், கலிஃபா அவர்களே நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? கலிஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த அறை முழுக்க எனக்கு அபூ உபைதாக்கள் வேண்டும் என்று சொன்னார். இந்த அறை முழுக்க அபூ உபைதாக்கள் போன்ற மனிதர்கள் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். முஆத் இப்னு ஜபலை போல எனக்கு மனிதர்கள் வேண்டும்.
அவ்வளவு சூப்பரான மனிதர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட மனிதர். அவர்களை பார்ப்பதற்காக ஒரு முறை சென்ற போது வீட்டை பார்த்தால் ஒரு குடிசை. ஆனால் அவர்கள் கவர்னர் வீடு குடிசை. வீட்டுக்குள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் போனா ஒரு வால், ஒரு கேடயம், ஒரு சேனம், குதிரைக்கு மேல வைப்பாங்கல்ல சேனம், இந்த மூணும் தான் வீட்டுக்குள்ள இருக்கு. என்ன அபூ உபைதா, ஒண்ணுமே இல்லையே. அப்ப அவங்க சொன்னாங்களாம், இதை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லையே கலீஃபான்னு சொன்னாங்க. இந்த மூடை கூட நீங்கள் போகுன்னு சொன்னா புறப்பட்டு போறதுக்காக வச்சிருக்கிற ஒரு கொடை இல்லை, படுத்து தூங்க பாய் இல்லை, கலீஃபா வீட்டுல இல்ல, கவர்னர் வீட்டுல. யோசிப்பாரு, எங்கிருந்து வருகிறது இந்த பரிசுத்தம்? இன்னைக்கு பாருங்க, ஆன்மீகங்கிற பேர்ல எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆன்மீகத்துக்கு ஒரு அளவுகள் வச்சுக்கிறாங்கல்ல. நம்ம எல்லாம் இந்தியாவிலேயே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மாதா அமிர்தா மாயா ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. பெரிய சொத்துக்குள்ள ட்ரஸ்ட் வச்சுக்கிறாங்க. கொரோனாவில் கூட 100 கோடி ரூபாய் டொனேட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சராசரியா வருஷத்துக்கு 43 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களாம். அந்த அம்மா அப்படி கொடுக்க போய் தான் அந்த அம்மாவை பெரிய துறவியாக பார்க்கிறாங்க இந்திய மக்கள். ஒரு சில பேர் அதை எழுதுறாங்க அந்த ஆர்டிக்கல்ல. அந்த அம்மா மட்டும் அப்படி செய்யலண்டா அந்த துறவியாக அந்த அம்மாவை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏண்டா ஒரு பிற்படுத்தப்பட்டவள், மீனவ குடும்பத்திலிருந்து வந்தவர், அப்படி விரட்டி விட்டுருவாங்க. இதெல்லாம் செஞ்சு தான் பரிசுத்தமானவள் என்று நிற்க வேண்டியதா இருக்கிறா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. இன்னைக்கும் சரி, கிறிஸ்தவர்கள் நல்ல துறவினா யாருன்னு நம்ம சொல்லுவோம். கிறிஸ்தவர்களை பார்த்து ஃபாதர்னா நல்ல துறவி, கன்னியாஸ்திரிகள் சூப்பர் துறவி அப்படி சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஷாம் நாட்டிலே எப்போது சஹாபாக்கள் உள்ள நுழைந்தார்களோ அப்போது ஷாமில் இருக்கக்கூடிய துறவிகளும் கன்னியாஸ்திரிகளும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லம்மா ரஅவு ஸஹிபு மஸீஹ ஃபி ஷாம். ஷாமிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஃபாதர்கள் சஹாபாக்களை கண்கூடாக பார்த்தபோது ஃபஷாஹிது தஹ்தியத்துஹும், அவர்களுடைய நேர்வழிகளையும், வஸீரத்தஹும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும், வரஹபத்தஹும் ஃபில் ஆখিরা, மறுமையில் அவர்கள் கொண்டிருக்கிற ஆசைகளையும் கிறிஸ்தவ ஃபாதர்கள் கண்டபோது சொன்னார்களாம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் துறவிகள் அல்ல, முகமது நபியினுடைய தோழர்களை விட அவர்கள் துறவிகளே அல்ல. முகமது நபி உருவாக்கியவர்கள் தான் உண்மையிலேயே இந்த உலகத்தை துறந்தவர்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் எங்க போய் நிப்பாட்டிட்டாங்க பாருங்க. சஹாபாக்கள் ஒண்ணுமே வச்சுக்கிற மாட்டாங்க, கையில் எதையுமே வச்சுக்கிற மாட்டாங்க. எதுவும் வேணும்னு வச்சுக்கிட்டதாக வரலாறே நம்ம பார்க்க முடியாது. செய்தனா வரலாற்றிலே பாருங்க, அதை எப்படி, அதாவது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை சஹாபாக்கள் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்துறாங்க பாருங்க. நம்ம நல்லா இருக்கிறோம், தொழுதோம், 5 நேரம் தொழுதோம், நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க ரூட்ல போறாங்க. நம்ம பழக்கம் அப்படி. நம்ம பிள்ளையை கூட்டி வந்து தொழு வச்ச வரலாறு சொல்லுங்க பார்க்கலாம். நான் 5 நேரம் தொழுகிறேன், என் பிள்ளையும் லீவு டயத்துல கூட்டி வந்து 5 நேரம் தொழுதேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நடக்க மாட்டேங்குது. ஆனா சஹாபாக்கள் இந்த உலக நாம் ஏன் அவர்களை நேசிக்கணும், எங்கே அவர்களை நாம் வைத்து பார்க்கணும் சஹாபாக்களை அப்படின்னா நம் இதயத்துக்கு நெருக்கமாக்கி பார்க்கணும். ஏண்டா ரசூலுல்லாஹ் என்னத்தை கொடுத்தாங்களோ அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பெருமை சஹாபாக்களுக்கு உண்டு இல்லையா? அவங்கதான் அவ்வளோ சுத்தமானவர்கள். அதை பாருங்க எப்படி சொல்றாங்கன்னு. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிக சுகமத்தாக இருந்தவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தை அல்லாஹ் தந்திருந்தான் பாருங்க. எவ்வளவு பெரிய ஞானம். இந்த செய்தியை எத்தனை முறை படித்தாலும் நம்மளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய பயம் அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது, மறுமையினுடைய சிந்தனை இருந்தது. ஒரு தடவை இது அபுகரியத்து உமருங்கிற கிதாபில அப்பாஸ் மஹமூது அல் அக்காதி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். என்னண்டா ஒரு தடவை வந்து அவர்களுக்கு தலையில முடி வெட்டணும்னு ஆசை. உமர் ரலியல்லாஹு கலீஃபாவாக இருக்கிறார், ஜனாதிபதி, முடி வெட்டணும்னு ஆசை.
நார்மலா எல்லாருக்கும் வர்றது தானே, முடி வெட்டன்ற ஆசை. முடி வெட்டுறதுக்காக ஒருத்தர் கூப்பிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, நாம் எப்படி நடந்து கொள்வோம், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. முடிவெட்ட வந்த நேரத்தில் அவர் அந்த ஹஜ்ஜா, அவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு முடி வெட்டுறார். யாரு? ஹஜ்ஜா. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு யகுஸ்ஸு ஷாரா, முடியை வெட்டி கொண்டு இருக்கின்ற போது உமர் ரலியல்லாஹு யதலஹ்னஹ் உமர் ரலியல்லாஹு அப்படியே கணக்கிறார்கள். அப்படி ஒரு கணப்பு கணச்சோன அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. முடி வெட்டினவர் எப்படி இருக்கு? அப்படியே சரிச்சு விழுந்துட்டாரு. என்னமா உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறோம் பாரு. அவர் எழுதுவார் அதுல, அல்லாஹ் ஒருவருடைய அறிவால் ஞானத்தால் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை அல்லாஹ் இந்த உலகத்தில் உயர்த்துகிறான் என்று சொன்னால், அவருடைய அறிவால் இந்த பொருள் சரியானதா தரமானதா ஹலாலா ஹராமா கூட கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவு இல்மு இருக்கு. நம்மளாம் அந்த இல்மு வரையும் போகலங்க. உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துக்கு போனாங்க. சரி, சரிஞ்சு விழுந்துட்டாங்க. உடனே அவரை தண்ணி தெளிச்சு எழுப்பி, இந்தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 40 திருவத்தை அவர் கையில கொடுத்து அனுப்பி வச்சாங்களாம். எல்லாரும் கேட்டாங்களாம், முடி வெற்றதுக்கு 2 திருகம் கொடுத்தா போதும், அவர் பாதி தான் வெட்டி இருக்கிறாரு, பாதி வெட்டினா 1 கொடுக்கணும், நம்ம ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம். பாதி வெட்டினவனுக்கு என்ன கொடுப்போம்? பாதி வெட்டினா கொடுப்போமா? நம்ம என்னங்க சொல்ல மாட்டேங்க. பாதி வெட்டினா கொடுப்போமா? கொடுக்கவே மாட்டோம். பாதி வெட்டினவனுக்கு என்ன கொடுப்போம்? கொடுக்கவே மாட்டோம். 40 திருகத்தை கொடுத்து அனுப்பினார்களாம். தோழர்கள் கேட்டார்களாம், அவர் தான் வெட்டவே இல்லையே, எதற்காக 40 கொடுக்கிறீர்கள் என்ற போது, நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை நிறுத்தி, உமர் உன்னுடைய கணைப்பால் அவர் சரிந்து விழுந்திருக்கிறார் என்று சொன்னால், உன் கணைப்பால் அவரை அவ்வளவு தூரம் அச்சுறுத்தி வைத்திருக்கிறாயோ, அவரை பயமுறுத்தி வைத்திருக்கிறாயோ, நீ என்ன அவ்வளவு ஆணவக்காரனா என்று என்னை பார்த்து என் ரப்பு கேள்வி கேட்டு வைத்தால், அப்போது அவரை கூப்பிட்டு சரிதானா என்று கேட்கின்ற போது முடிய வெட்டியவர் வந்து ஆமான் என்று சொல்லி வைத்தால், இந்த உமர் நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அதனால் அதை சரி செய்வதற்காக 40 திருகம் கொடுத்தேன் என்று சொல்வார்கள். உமர் இல்ல எப்படிப்பட்ட சிந்தனைண்டா, உலகத்தில் எல்லாரையும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு ஒரே ஒருத்தரை மட்டும் அனுப்பாம நிறுத்தி வைப்பேன்னு அல்லாஹ் சொன்னா, அது நானாகத்தானே இருக்கும்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு அப்படி நினைப்பு வருமா? எல்லாரையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பாத்திட்டு ஒருத்தரை மட்டும் காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னா, அதுவும் இந்த உமராகத்தானே இருக்க முடியும்னு அவங்க நினைப்பாங்களாம். எவ்வளவு இறைச்ச பத்தியல்ல, எப்படி பத்தியல்ல? இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, இந்த உமர் ரலியல்லாஹு இடத்திலிருந்து என்னவெல்லாம் பின்னாடி உள்ள தலைமுறைக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து பாடம் படித்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட உதாரணங்களை, சங்கதிகளை, பாடங்களை நமக்கு தந்து போயிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார். ஒன்னும் ஓதி காட்ட மட்டும் செய்யல, குர்ஆனை கூட்டு ஓதி மட்டுமா காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை. என்னிடத்தில் எப்படி நீங்கள் ஓத கற்றுக்கொள்ளணுமோ அது போன்ற 4 சஹாபாக்களை விட்டு செல்கிறேன், அவர்களிடத்தில் ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா, அதே போல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, இந்த 4 பேரை போய் ஓத கத்துக்கிறேன்னு சொன்னாங்க. தானும் ஓதி கொடுத்தாங்க. ஓதி கொடுக்கிறதுக்கு மிக சிறந்த 4 பேரை சொல்லிட்டு, ஜிப்ரையில் மாதிரி அவர்களிடத்தில் நீங்கள் ஓதி கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இன்னைக்கும் சரி, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல நான் ஒரு 4 பிரதி எடுத்தாங்க. அப்படியே லவ்குல் மஹ்ஃபூதுல இருக்கிறது மாதிரியே அச்சு அசலாக குர்ஆனை அமைத்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அதனால தான் அதுக்கு பிறகு ஃபத்வா கொடுத்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த பிரதிக்கு மாற்றமாக யாரும் பிரதி எடுக்க கூடாதுன்னு சொல்லி. உலகத்துல அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்லாங்ஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்டைல்ல ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த பிரதியை பார்த்தோம்னா உலகெங்கிலும் குர்ஆன் இருக்கிறது. லவ்குல் மஹ்ஃபூதுல இருக்கிற மாதிரி பாணி அப்படி. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
ஜிப்ரையில் இறங்குற மாதிரி அதே ஈரத்தோடு ஓதணுமா இந்த 4 பேருக்கு ஓதுங்கன்னு சொன்னாங்க. தானும் ஓதி கொடுத்தாங்க. ஓதி கொடுக்கிறதுக்கு குதில் குர்ஆன் அன் அர்பஆ 4 பேருக்கு குர்ஆனை நீங்க ஓத கத்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இது வேதங்களை கத்து கொடுத்தாங்க. வேத கத்து கொடுக்கிறதுக்கு ஆளுகளை முஅல்லிம்களை உருவாக்கினாங்க. யுஅல்லிமுஹுல் கிதாப். ரசூலுல்லாஹ் ஒரு முஅல்லிமாக இருந்தார்கள், உஸ்தாதாக உஸ்தாதுமார்களை உருவாக்கினாங்க. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு இவங்க ரசூலுல்லாஹ் ரொம்ப நாள் இருக்கவே முடியல. எங்க போனாலும் ரசூலுல்லாஹ் ஏதாவது பிரச்சனையா இருந்தா முஆது ரலியல்லாஹு அனுப்பி வைப்பாங்க. நீங்க போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வாங்க, நீங்க போய் சரி பண்ணிட்டு வாங்க, நீங்க போய் சரி பண்ணிட்டு வாங்க. இப்படி ஒரு தடவை யமனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆது ரலியல்லாஹு அனுப்பும்போது, நாயகமே உங்களோடு ரொம்ப நாள் இருக்க முடியாம எனக்கு போகுது நாயகமே, நான் யமனுக்கு என்ன கவர்னரா அனுப்புறீங்க, உங்களுடைய வசியத்தை ஏதாச்சும் எனக்கு சொல்லுங்க அப்படி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்போதும் அல்லாஹ்வை உன் நாவிலே வைத்துக்கொள், உன் நாவிலே அல்லாஹ்வை எப்போதும் நினைத்து வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். யார் இந்த முஆது ரலியல்லாஹு தெரியுங்களா? முஅல்லிமுல் உலமா. நாளைக்கு மறுமையிலே உலமாக்கள் எல்லாம் அவர்களுடைய கொடிக்கு கீழே தான் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் முஅல்லிம் யுஅல்லிமுஹுல் கிதாப். முஅல்லிம்களை உருவாக்கினார்கள். நீங்கள் வராசத்து சம்பந்தமாக சட்டம் வேணுமா? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு போய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏதாவது ஃபத்வா மார்க்க தீர்ப்புகள் வேணுமா? உங்களுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி நிறைய முஅல்லிம்களை ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். தானும் முஅல்லிமாக இருந்தார். யுஸக்கீஹிம் முஸக்கியாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹ். உள்ளத்தை சுத்தப்படுத்தினார்கள். ஆளை பார்த்து ஸ்கேன் பண்ணிடுவாங்க ரசூலுல்லாஹ். இவர் தவறுக்கு வருகிறார், இவர் சரிக்கு வருகிறார். இது போன்ற மனிதர்களை உருவாக்கினார்கள் ரசூலுல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பார்த்தாருன்னு சொன்னால் இவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று அழகாக கண்டுபிடித்துக் கொள்வார்கள். எவ்வளவு மனசு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு தடவை அவர்களுடைய அடிமை ஒரு பால் எடுத்து வந்தாராம், பால் குடிப்பதற்காக. வேண்டாம் என்று அன்கர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு கேட்டார்கள், மின் ஐன ஹலபுத்த, இது எங்கிருந்து கறந்து கொண்டு வந்தாய் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், பலமையாக நாம் கறந்து கொள்ளக்கூடிய அந்த நாக்கத்திலே அதனுடைய பாலை ஒட்டகம் குடித்து விட்டு ஒட்டகம் குட்டி குடித்து விட்டது, அதனால் அல்லாஹ்வுடைய பைத்துல் மாலிலிருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னார்கள். இது எனக்கு ஹராம் அல்லவா என்று சொன்னார்கள். குடித்து விட்டு பேசவில்லை, குடிக்க முன்னாடியே நிறுத்தி விட்டு பேசினார்கள். எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். குடிச்சு விட்டு நம்ம கேட்போம். குடிக்க முன்னாடி இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் ஹலால் ஹராமை பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் மதுகாத்து மஸ்மூமாத்தை பார்த்தே தெரிந்து கொள்வார்கள் என்று வரலாற்று எழுதுகிறார். இப்படிப்பட்ட முஸக்கி ரசூலுல்லாஹ் உருவாக்கிற முஸக்கி, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்கள். எப்படி பாருங்க, ஒரே செய்தி சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்று மர்வானுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னால் வந்த உமையாக்களுடைய பெரிய அரசர்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அரசர்கள் ஒருவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி கேள்விப்பட்டிருப்பார்கள். இரண்டாம் உமர் என்று. இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹிக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர் தான் சுலைமான் இப்னு அப்துல் மலிக். இவர் மன்னராக இருந்த போதே இவரை பார்ப்பதற்காக அபு ஹாசிம் அவர்கள் வருகிறார்கள். அபு ஹாசிம் யார் என்றால் மிகப்பெரிய மார்க்க அறிஞர், பேரறிஞர். இவர் மக்களுக்காகவே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடியவர். வந்தவுடன் அந்த மன்னர் கேட்டாராம், என்ன தேவை இருக்கு சொல்லுங்களேன், மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்று சொல்லுகிறார்கள், நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று மன்னர் சொல்லிவிட்டார். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் கடைசியை கேட்டாராம், உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டாராம். பணக்காரவங்க பொதுவாக அஜித்மான் பண்ணி கேட்பாங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டாராம். எனக்கு ஒரு தேவையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் அலக்க மாலும் சொத்து பத்து இருக்கோ அப்படின்னு கேட்டாராம். நீ மாலானி, எனக்கு 2 சொத்து இருக்குன்னு சொன்னாராம். எனக்கு 2 சொத்து வச்சிருக்கிற அப்படின்னு. என்ன பாப்பா 2 சொத்து இருக்கா அப்படின்னு கேட்டாராம். ஆமா இருக்குது. என்ன சொத்து? நான் எப்போதும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவன் தந்தையை மட்டுமே பொருந்திக் கொள்வேன். அல்லாஹ் தந்தது. அர்ரிதா ஐ யக்ஸிபல்லாஹு லி, அல்லாஹ் எதை எனக்கு தந்தானோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது. இது முதல் சொத்து. இரண்டாவது சொத்து, யாரிடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ் என்னை நிராசையாக்கி வைப்பான். யாரிடத்திலும் கையேந்தாமல் அந்த நிராசையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இது இரண்டாவது சொத்துன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொன்னாங்க. இந்த பரிசுத்தம் எங்கிருந்து வந்தது? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ்.
லாயிலாவை நாம் பிடித்துக் கொண்டோம். முகமது ரசூலுல்லாஹ் நமக்கு கிடைத்தார்கள். எப்படி கிடைத்தார்கள்? ஓதி காட்டக்கூடியவர்களாக வந்தார்கள், யுஅல்லிமுஹுல் கிதாபாக வந்தார்கள், வயுஸக்கியாக வந்தார்கள். அந்த நூற்றாண்டு மட்டுமல்ல, அடுத்தடுத்த நூற்றாண்டு வரை, இந்த நூற்றாண்டு வரை, கியாமத் வரைக்கும் அவர்கள் தான் நமக்கு முஅல்லிமும் முஸக்கியும். அல்லாஹ் தஆலா அவர்கள் காட்டி தந்த வழியிலும் அவர்கள் யாரையெல்லாம் முஅல்லிம்களாக உருவாக்கினார்களோ, முஸக்கிகளாக உருவாக்கினார்களோ, அவர்களை பின்பற்றுகின்ற நல்ல சிந்தனைகளையும் பார்வைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்து நம்மளுடைய வாழ்வியலில் அல்லாஹ் தஆலா மேலும் மாற்றங்களையும் உயர்வுகளையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கேட்ட செய்திகளை பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.